கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு வீண் சிந்தையில் நடவாதே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதனால கூட பாருங்க, ஆண்டவர் நமக்கு வேதாகமத்திலிருந்து வீண் சிந்தையில நடக்கக்கூடாது என்பதை குறித்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் வேதாகமத்துல எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்க என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை தேடாத பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை தேடாத பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சாலும், அவங்க பொய் சொன்னாலும், அவங்க திருடினாலும், அவங்க என்ன காரியங்கள் செய்தாலும் அவர்களை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இதே தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தப்பு செய்தாங்கன்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் சர்ச்சுக்கு தானே போறீங்க, நீங்கெல்லாம் ஜெபம் தானே பண்றீங்க, நீங்கெல்லாம் பைபிள் தானே படிக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கிறாமா. பாருங்க, நமக்கும் அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே மற்ற புறஜாதிகளை போல நீங்கள் வீணான சிந்தையில என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது என்பதை குறித்து தேவன் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வீண் சிந்தை என்பது என்னன்னா அவிசுவாசமான வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்றோம், நிறைய காரியங்களை தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். வீண் சிந்தைகளை நாம் யோசிப்பதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தான் வரும். ஆகவே தேவ சிந்தையில நடக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புறஜாதிகள் தாங்க வீண் சிந்தையில நடப்பாங்க. கீழே சொல்றாரு 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் புத்தியில எப்படி இருக்காங்களாம், அந்தகாரப்பட்டு இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. அவர்கள் இருதயம் எப்படி இருக்கு, இருளடைந்து காணப்பட்டிருக்கு. ஆகவே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தப்பு செய்வாங்க தான், அவங்க வீண் சிந்தையில நடப்பாங்க தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி நடக்க கூடாது. ஹல்லேலூயா. அதிலே 19ஆம் வசனத்துல முதல் வரியில் சொல்றாரு, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி. பாருங்க, அவர்கள் என்ன பண்றாங்களா, உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறாங்களாம். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுடைய இருதயம் என்ன பண்ண இருளடைந்து காணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்களாம். அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா விதமான பாவங்களை என்ன பண்றாங்க, ஆவலோடு நடப்பிக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு போதிக்கப்படல. ஆனால் கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை போதித்திருக்கிறார். ஆகவேதான் கீழே 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றதுன்னா, அவர் நமக்கு மெய்யான நீதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத வழி இதுவே என்று சொல்லி இந்த வழியில என்ன பண்ற நடத்துறேன்னு சொல்றாரு. ஆகவே நாம் எதில் நடக்கணும்னு சொன்னா, சத்தியத்தின் பிரகாரமாய் நடக்க வேண்டும். புறஜாதிகளுக்குள்ளாக சத்தியம் இல்லைங்க, புறஜாதிகளுக்குள்ளாக தேவனுடைய அன்பு இல்லைங்க, தேவனை பற்றி அவங்க அறியலைங்க. ஆகவே அவங்க உணர்வில்லாததா இருப்பாங்க, அவர்கள் இருதயம் அந்தகாரதான் பட்டிருக்கும். அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பாவத்தை என்ன பண்ணுவாங்க, ஆவலோடு செய்வாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையில வீண் சிந்தை இருக்கக்கூடாது. வீண் சிந்தை இருக்குமானால் நம்மளால எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, தெளிவா செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, என்னுடைய வாட்ச் ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு. அது ஒரு 8000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். பாருங்க, தொலைஞ்சு போயிடுச்சு. என் மைண்டு ஃபுல்லாக என்னன்னா அந்த வாட்ச் மேலேயே இருக்குது.
ஆனால் எனக்கு நிறைய சந்தோஷமான காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்களை நான் அதை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த வீணான சிந்தை என்னன்னா, ஐயோ வாட்ச் தொலைஞ்சு போயிடுச்சே, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோமே, எனக்கு கிஃப்டாக பண்ணாங்களே, இந்த வாட்ச் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் மைண்டு ஃபுல்லாக எதில் போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வாட்ச் மேலே தான் போயிருக்கேன். கண்டி ஆலயத்தில் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, தளம் போட்டிருக்கிறாங்க, சந்தோஷமான காரியங்கள் நடந்திருக்கு, அது மேலே என்ன பண்ண முடியல, நாட்டம் போக முடியல. அப்போ பாருங்க, எனக்குள்ளாக வீண் சிந்தை இருக்கும் பொழுது நான் தேவ காரியங்களை சிந்திக்க முடியாமல் போயிடுச்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் பாருங்க, அதனால தான் வீண் சிந்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, வெறுத்து போடுங்க, அதன்படி நடக்காதீங்கன்னு சொல்றாரு. இப்போ வீணான சிந்தை இருக்கும் என்று சொன்னால் நம்மளால ஒரு காரியத்தை சரியாய் செய்ய முடியாது, ஒரு சந்தோஷத்தை சரியா அனுபவிக்க முடியாது, தேவனுடைய காரியங்களை சிந்திக்க முடியாது. ஆகவே தான் சொல்றாரு, வீணான சிந்தையில நடக்காதீங்க. வீண் சிந்தைகள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், பாவம் செய்யக்கூடியவர்களாய் காணப்படுவோம். புறஜாதிகள் பாருங்க, பாவத்தை என்ன பண்றாங்களா, ஆவலோடு நடப்பிக்கிறாங்களாம், அவர்களுக்குள்ள உணர்வே இருக்காதான், அவங்களோட இருதயம் என்ன பண்ணும், அந்தகாரப்பட்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வீண் சிந்தையில நடக்காதபடிக்கு நீங்கள் பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவன் நமக்கு மெய்யான நீதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு சரியான பாதையில் நடக்கும்படிக்கு அநேக வார்த்தைகளை வேதாகமத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகள் பிரகாரமாய் நடக்கும் பொழுது வீண் சிந்தைகளை வெறுக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் பாருங்க, யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 11 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பு பாருங்க, பார்வோனுடைய வீட்டுல என்ன பண்றாரு, வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, யோசேப்பின் மேல கண்ணை வைத்து அவங்க என்ன பண்றாங்க, நித்தம் அவனை பாவம் செய்யும்படிக்கு என்ன பண்றாங்க, தூண்டுறாங்க. ஆனால் யோசேப்போ, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு மகனாய் காணப்பட்டார். அவருக்குள்ளாக வீண் சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அவர் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்திருப்பார். ஆனால் அவருக்குள்ளாக தேவ சிந்தை இருந்ததுனால யோசேப்பு அந்த பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய மகனாய் காணப்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவ சிந்தை இருக்கும் என்று சொன்னால் நம்ம எந்த பாவமும் செய்ய முடியாது, பாவத்துக்கு விலகி ஓடக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஆகவேதான் தேவன் சொல்றாரு, நாம் வீண் சிந்தைகளை வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீண் சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக முடியாது. வீண் சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய நன்மை நம்மளால் ருசிக்க முடியாது. யோசேப்புக்குள்ளாக தேவ சிந்தை காணப்பட்டது. ஆகவே யோசேப்பை பாருங்க, கர்த்தர் அதிபதியாய் மாற்றினார். எந்த இடத்துல அடிமையாய் போனாரோ அதே இடத்துல கர்த்தர் அந்த மகனை அதிபதியாய் மாற்றினார். காரணம், அவர் தேவ சிந்தையில நிறைந்தவராய் காணப்பட்டார். யாருமே இல்லைங்க, நாங்க 2 பேர் தாங்க தனியா இருக்கிறோம், பாவம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும் பாருங்க. அந்த இடத்துல பாவம் செய்யாதபடிக்கு தன்னை பரிசுத்தவானாய் காத்து கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த வருடத்துல நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வீணான சிந்தையில நடக்க மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை யோசிக்க மாட்டேன், பாவ சிந்தைகளை நான் சிந்திக்க மாட்டேன், நான் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்வேன், நான் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்வேன், நான் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பேன், விசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனாய் மாறுவேன் என்று சொல்லி நீங்கள் அப்படியாக தேவ சிந்தையில நிறைந்திருக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். நிறைய பேர் பாருங்க, ஒரு வியாதி வந்துச்சுன்னு சொன்னா சும்மா ஜஸ்ட் சின்னதாக தான் இருக்கும், அது என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க இந்த வியாதி எனக்கு வந்துச்சு, இது மேலே அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும், இப்படி தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, சின்ன கடன் தான் இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, பெருசா பில்டப்பாக பேசி என்ன பண்ணுவாங்கன்னா அது இன்னும் பெரிய கடனாய் மாற்றிக்கொள்வாங்க. இப்படிதாங்க நிறைய நேரத்தில் வீண் சிந்தை நமக்குள்ளாக வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கு நிறைய கொண்டு போய் விடுகிறது. ஆகவே நாம் எப்படி இருக்கணுமா, தேவ சிந்தை நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ சிந்தையில நீங்கள் இருக்கும் பொழுதாங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா ராகாப் என்கிற ஒரு வேசி, அவங்க யாருன்னு சொன்னா ஒரு வேசி,
அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்படும் பொழுது பாருங்க, வேவு பார்க்க வந்தவங்க என்ன பண்ண மறைத்து வைத்து அவங்க வந்து கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பொய்யை ஒண்ணு சொல்றாங்க. பாருங்க, அவங்க என்னன்னா தேவனை பற்றி கேள்விப்பட்டவங்க, தேவனை விசுவாசிக்க கூடிய ஒரு மகளா இருந்தார். அப்ப பாருங்க, ஒரு நாள் உங்களை செங்கடலை 2ஆ பிரிச்சு கொண்டு வந்தாரு, உங்களுக்கு வானத்தும் மன்னாவே கொடுத்தாரு, இப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை போஷித்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தார். உங்களுடைய தெய்வத்தை போல வேற தெய்வம் யாருமே இல்லை. உங்களுடைய தெய்வத்தை பத்தி நாங்கள் கேள்விப்பட்ட மாத்திரத்துல எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்று என்று சொல்லி தேவனை விசுவாசிக்க கூடிய, தேவ சிந்தை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மகளாய் மாறினாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, ராகாப் என்ற வேசி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க வீண் சிந்தையில நடக்கல. அவங்க எந்த சிந்தையில இருந்தாங்கன்னு சொன்னா, தேவ சிந்தையில நிறைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் என்ன பண்ணா, எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் பொழுது அவர்கள் மடிந்து போகவில்லை, அவர்கள் காக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பாருங்க விசுவாச பட்டியல இடம் பெற்றிருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த ராகாப் தேவ சிந்தையில நிறைந்திருந்தார்கள். ஏன் என்று சொன்னால், அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், தேவனுடைய அன்பை ருசித்து கொண்டார்கள். இந்த தெய்வம் தான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என்பதை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அநேக நேரங்களில் வீண் சிந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வீண் சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நாமளும் அழிக்கப்படுவோம். ஆனால் ராகாப் பாருங்க, தேவ சிந்தையில இருந்ததுனால்தான் அவர்கள் அழிக்கப்படாதபடிக்கு அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக தேவ சிந்தை காணப்பட வேண்டும். பாருங்க, எத்தனையோ பேர் பாருங்க, சாலமோன் பாருங்க, பெரிய ராஜா, ஞானத்துல சிறந்தவர், ஆனால் அவர் கூட விசுவாச பட்டியல இடம் பெறல. ஆனால் ராகாப் விசுவாச பட்டியல இடம் பெற்றிருக்காங்க. காரணம், அவர்கள் தேவ சிந்தையில நிறைந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, வீண் சிந்தையில நடக்காதீங்க. வீண் சிந்தையில நடப்பீங்கன்னு சொன்னா நிறைய நன்மைகளை இழந்து போயிடுவீங்க, ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவீங்க, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட மேன்மைகளை இழந்து போயிடுவீங்க. ஆகவே அந்த சிந்தையை வெறுத்து போடுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சவுல் ராஜாவை கொலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைத்தாலும் தாவீது சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ராஜாவின் மேல் நான் எப்படி கையை போடுவேன், அந்த மனுஷன் மேல எப்படிங்க கை போடுவேன்னு சொல்லிட்டு அவரை கொலை செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் சவுல் ராஜாவோ எத்தனையோ தரம் பாருங்க தாவீதை கொலை செய்யும்படிக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, வீண் சிந்தை சவுல் ராஜாவுக்குள்ள இருந்ததுனால்தான் அவர் ராஜ்யபாரத்தை இழந்து போயிட்டாரு. எப்ப பாரு அவருடைய எண்ணம் எல்லாம் எதுல இருக்கு தெரியுமா இருக்கும், தாவீதை எப்படி கொலை செய்யலாம், எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை செய்யறதுல தாங்க அவனுடைய சிந்தை இருந்துச்சு. ஆனால் தாவீது ராஜாவோ தேவ சிந்தையில இருந்ததுனால கொலை செய்யக்கூடிய தருணங்கள் வாய்த்தாலும் அதை செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. நான் தாவீதின் வேறுமானவர், நான் தாவீதின் குமாரன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை தன் பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதுக்குள்ளாக தேவ சிந்தை காணப்பட்டதனால்தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மகனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட வீண் சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் வீண் சிந்தை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று சொன்னால், தேவ சிந்தையில நிறைவீர்கள் என்று சொன்னால், யோசேப்பை போல அதிபதியாய் நீங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா. ராகாப்பை போல நீங்க என்ன பண்ண முடியும்னா, அழிக்கப்படாதபடிக்கு காக்கப்படுவீர்கள். தாவீது பாருங்க, தேவ சிந்தையில நிறைந்ததனால்தான் அவரை பார்த்து சொல்றாரு, தேவன் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஆகவே சவுலை போல நாம் அப்படி இருக்காதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் வீணான சிந்தையில நாங்கள் நடக்காதபடிக்கு, நாங்கள் பரிசுத்த சிந்தையில நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட ராஜா வீண் சிந்தைகளை நாங்கள் வெறுத்து, ஆண்டவரே தேவ சிந்தையில நிறைந்து யோசேப்பை போல, ராகாப்பை போல, ஆண்டவரே தாவீதை போல நாங்கள் ஆண்டவரே தேவ சிந்தையில நிறைந்தவர்களாய் காணப்பட, வேதாகமத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே பரிசுத்த சிந்தையில காணப்பட்டு அவர்கள் அநேக ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்கப்பா. நாங்களும் அப்படி மாறும்படிக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்வீராக. தயவுள்ள கரம்
கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.